ஹை ஃப்ரெண்ட்ஸ், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அமௌண்ட் எப்படி நம்மளாவே கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஒரு சொத்திற்கான வரி தொகை 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு வரி தொகை கட்டணும். அடுத்து ஒரு 6 மாசம் செகண்ட் ஹாஃப் இயர்ல ஒரு வரி தொகை நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். அது எப்படி நீங்களாவே கால்குலேட் பண்றது, அந்த கால்குலேட் பண்ணும்போது என்னென்ன பேராமீட்டர்ஸ் எல்லாம் அவங்க கன்சிடர் பண்றாங்க அப்படிங்கிற தகவல் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் அந்த வீடியோ வந்து மேக் பண்ணிருக்கோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி 2 முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிடுறேன். அதாவது ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ் தரப்புல இருந்து சொத்து வரி, அதாவது வில்லேஜ் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் நீங்க ஆன்லைன் மூலமா எப்படி வந்து கட்டுறது, அல்லது அந்த ப்ராப்பர்ட்டி ரெசிப்ட் வந்து எப்படி டவுன்லோட் பண்றது, அதே மாதிரி முனிசிபாலிட்டி ஏரியாவுக்கான அந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து எப்படி கட்டுறது, எப்படி டவுன்லோட் பண்றது, ஸோ இது போன்ற பல தகவல் வந்து ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோவா அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சொத்து வரி ரசீது, இது வில்லேஜ் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டினதுக்கான ஒரு ரெசிப்ட். ஸோ இந்த ரெசிப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சொத்து வரி கேட்பு அப்படின்னு போட்டு ஒரு அமௌண்ட் போட்டிருப்பாங்க, நூலக வரி அப்படின்னு போட்டு ஒரு அமௌண்ட் போட்டு மொத்தமா இந்த அமௌண்ட் வந்து நீங்க கட்டி ஆகணும். ஸோ இந்த அமௌண்ட் நீங்க ஆன்லைன் மூலமாகவும் பே பண்ணிக்கலாம். அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அமௌண்ட்டை எப்படி அவங்க கால்குலேட் பண்ணிடுறாங்க அப்படிங்கிறத நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஸோ அதை பத்தி இப்போ பார்க்கலாம். ஸோ இதுல பல தகவல் இருக்கு, அதனால நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணி விடுங்க. ஹவு டு கால்குலேட் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், இந்த ஒரு எக்ஸல் சீட்ல நான் வந்து ஃபார்முலாலாம் போட்டு வச்சிருக்கேன். இந்த எக்ஸல் சீட்டுக்கான லிங்க் நான் டெலகிராம் சேனல்ல கொடுத்துட்றேன். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுல எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படிங்கறத இப்ப நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதாவது ஒரு வீடு இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த பில்டிங் ஏரியா, அந்த வீட்டினுடைய ஏரியா பரப்பளவு வந்து எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்ல நீங்க போடணும். நான் வந்து ஒரு கணக்குக்காக 600 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு எடுத்துக்கிறேன், 600 சதுர அடி. இந்த ரெஃபரன்ஸ் காலம்ல ஏபிசிடி அப்படின்னு கொடுத்துருப்பேன். இது வந்து ஃபார்முலா ரெஃபரன்ஸ்க்காக, அதாவது உங்களுக்கு ஈஸியா புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஏபிசிடி அப்படின்னு போட்டு ஒவ்வொரு ரோவுக்கும் போட்டிருப்பேன். ஓகே. இப்போ ரெண்டாவதா மந்த்லி ரெண்டல் அமௌண்ட். இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னா அதுக்கு ரெண்டல் வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறத கவர்மெண்ட் தரப்புல இருந்து டிசைட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு வீடு இருக்கு, ஒரு வீடு நீங்க வாடகைக்கு விட்டுருக்கீங்க, 5000 ரூபாய்க்கு வாடகைக்கு விட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஆனா கவர்மெண்ட் தரப்புல இருந்து 5000 இருக்காது, ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ அந்த மந்த்லி ரெண்டல் அமௌண்ட்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் யாரு பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டெனன்சி, அதாவது தமிழ்நாடு ரெகுலேஷன் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் லேண்ட்லார்ட்ஸ் அண்ட் டெனன்சி ஆக்ட் 2017. ஸோ இதுக்கான ஒரு வெப்சைட்டே கூட இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ நீங்க ஒரு வீடு வந்து வாடகைக்கு விட்டுருக்கீங்க, அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட்டை இதுல நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். இதுல போயிட்டு அப்ளை நவ் கொடுத்து அந்த அக்ரிமெண்ட்லாம் அப்லோட் பண்ணலாம். இதுக்கு வெறும் 100 ரூபா தான் சார்ஜஸ். ஸோ இது எப்படி அக்ரிமெண்ட் வந்து அப்லோட் பண்றது, எப்படி வந்து அக்ரிமெண்ட் ரெஜிஸ்டர் பண்றது, இது போன்ற பல தகவல் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம சேனல்ல வீடியோவா அப்லோட் பண்றோம். ஸோ அதனால நம்ம சேனல் கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டே இருங்க. இது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க வாடகைக்கு விட்டுருக்கீங்க அப்படின்னா அக்ரிமெண்ட் போட்டு அதை நீங்க இதில் அப்லோட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கும் சேஃப், வாடகைக்கு இருக்கவங்களும் சேஃப். ஓகே. இப்போ இந்த டிபார்ட்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு முனிசிபாலிட்டி ஏரியா அல்லது வில்லேஜ் பஞ்சாயத்து ஏரியா, ஸோ இங்கெல்லாம் வந்து இத்தனை சதுரடி வீடு இருந்தா அதுக்கு இவ்வளவு வாடகை வந்து நிர்ணயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப கம்மியான தொகையை வந்து போடுவாங்க. ஸோ அந்த தொகைக்கு ஏற்பதான் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அமௌண்ட் வரும். ரைட்டுங்களா? இப்போ 600 ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஏரியாவுக்கு ஒரு முனிசிபாலிட்டி ஏரியான்னு வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா ஒரு மாசத்துக்கு வாடகை ஒரு 610 ரூபா அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்ல நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ கவர்மெண்ட்ல நிர்ணயம் பண்ணதான் நான் சொல்றேன். தனியா நீங்க வந்து 5000 10,000 கூட வாடகை விட்டுருக்கலாம், அது வேற விஷயம். ஸோ அடுத்தபடியா இப்ப நம்மளுக்கு மந்த்லி ரெண்டல் அமௌண்ட் தெரிஞ்சிருச்சு. இப்ப அடுத்தது என்ன கால்குலேட் பண்ணா ஆனுவல் ரெண்டல் அமௌண்ட். ஸோ ஒரு வருஷத்துக்கு 12 மாசம், அப்ப 12 × 610 போட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டில இருந்து 7320 ரூபா ரெண்ட் அமௌண்ட் அவங்களுக்கு இன்கமா வருது. இப்போ இதுல நம்ம ஒரு சில வேல்யூ எல்லாம் ஆட் பண்ணணும். இப்போ பில்டிங் வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. பில்டிங் வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது 15% லெஸ் ஃப்ரம் ஏஆர்வி அப்படின்னா ஆனுவல் ரெண்டல் அமௌண்ட். இந்த பில்டிங் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 7320 ரூபா அவங்களுக்கு வந்து ரெண்ட் அமௌண்ட் இருக்குது. அதுல 15% வந்து பில்டிங்கான வேல்யூ வந்து குறைச்சிருவாங்க. பில்டிங்கான வேல்யூ குறைச்சிருவாங்க. குறைச்சிட்டாங்கன்னா எவ்வளவு வருது? 7320ல 15% போயிடுச்சுன்னா 6222 ரூபா இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா அந்த பில்டிங் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணும் இல்லையா? அந்த பில்டிங்கோட ஓனர் வந்து பில்டிங் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அதுக்காக ஒரு 10% பில்டிங் வேல்யூ வந்து குறைப்பாங்க. அப்போ 6222 ரூபாயில 10% எவ்வளவுன்னு பாருங்க, 622 ரூபா. இப்போ மொத்த டாக்ஸபிள் அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கன்னு பாக்குறோம். ஸோ டோட்டல் டாக்ஸபிள் அமௌண்ட் அப்படிங்கிறது
பில்டிங் வேல்யூ மைனஸ் பில்டிங் மெயின்டெனன்ஸ்க்கான வேல்யூ. அப்போ டி மைனஸ் இ போட்டிங்கன்னா 5600 ரூபா வந்து டோட்டல் டேக்ஸபிள் அமௌண்ட். ஸோ இதை வச்சுதான் அவங்க ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அப்படியே கால்குலேட் பண்ணிட்டு வருவாங்க. அடுத்ததா லேண்ட் வேல்யூ. லேண்ட் வேல்யூ எவ்வளோன்னு பாருங்க, 15% ஆஃப் ஆனுவல் ரெண்டல் அமௌண்ட். இப்போ இந்த 7320 ரூபாயில 15% லேண்ட் வேல்யூ குறைக்கிறாங்க. அப்போ பாருங்க 1098 ரூபா. இந்த 7320ல 15% வந்து 1098 ரூபா வருது. அடுத்தபடியா என்ன பண்றாங்க, பில்டிங் ஏஜ் ரிடக்ஷன். இப்போ ஒரு பில்டிங் அந்த கட்டடம் வந்து 20 வருஷத்துக்கு மேல இருந்தா 5% ரிடக்ஷன் பண்றாங்க. எந்த அமௌண்ட்ல இருந்து அப்படின்னு பாருங்க, டோட்டல் டாக்ஸபிள் அமௌண்ட்ல இருந்து, அதாவது ரிடக்ஷன் ஃப்ரம் எஃப், டோட்டல் டாக்ஸபிள் அமௌண்ட்ல இருந்து 5% ரிடக்ஷன் பண்ணிடுவாங்க. அதே இந்த பில்டிங் கட்டி 30 வருஷத்துக்கு மேல ஆச்சு அப்படின்னா 10% ரிடக்ஷன் பண்ணிடுவாங்க. எதுல இருந்து? டோட்டல் டாக்ஸபிள் அமௌண்ட்ல இருந்து. இப்போ இந்த 2 கேட்டகரி இல்லை அப்படிங்கிறதுனால நான் 0 போட்டிருக்கேன். சப்போஸ் உங்க பில்டிங் வந்து 20 வருஷத்துக்கு மேல இருந்ததுன்னா இந்த டோட்டல் டாக்ஸபிள் அமௌண்ட்ல 5% மைனஸ் பண்ணிருங்க. அடுத்தபடியா பில்டிங் டைப், அதாவது வீட்டு கட்டுமான தரம் வந்து எப்படி, அதாவது ஆர்சிசி பில்டிங்கா, ஆஸ்பெட்டாஸ் சீட் போட்டிருக்காங்களா, இல்ல சர்ஃப் போர்டு போட்டிருக்காங்களா, அதை பொறுத்து பாத்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் லெஸ் ஆகுது. ஆர்சிசி பில்டிங் அப்படின்னா, காங்கிரீட் பில்டிங் அப்படின்னா 0% எந்த அமௌண்ட்டும் லெஸ் பண்ண மாட்டாங்க. அதே சிமெண்ட் ரோடு போட்டிருக்கீங்க, ஆஸ்பெட்டாஸ் சீட் போட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த டோட்டல் டாக்ஸபிள் அமௌண்ட்ல இருந்து 5% லெஸ் பண்ணுவாங்க. சர்ஃப் போர்டு போட்டிருந்தீங்க அப்படின்னா டோட்டல் டாக்ஸபிள் அமௌண்ட்ல இருந்து 10% லெஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இதெல்லாம் கால்குலேட் பண்ணியாச்சு. அடுத்தபடியா டோட்டல் டாக்ஸபிள் இன்கம். இப்போ வந்து நெட் டோட்டல் டாக்ஸபிள் இன்கம் கால்குலேட் பண்ணணும். ஸோ இது கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எதை எடுக்கணும் பாருங்க, இந்த எஃப் பிளஸ் ஜி மைனஸ் ஹெச் மைனஸ் ஐ. அதாவது எஃப் பிளஸ் ஜி என்னது, டோட்டல் டாக்ஸபிள் அமௌண்ட் எவ்வளவு, லேண்ட் வேல்யூ எவ்வளவு, இது ரெண்டையும் கூட்டிக்கிட்டு இந்த பில்டிங் ஏஜ் ரிடக்ஷனும் பில்டிங் டைப் ரிடக்ஷனும் மைனஸ் பண்ணா ஒரு அமௌண்ட் வரும். ஸோ அந்த அமௌண்ட் தான் வந்து டோட்டல் டாக்ஸபிள் இன்கம். அந்த ப்ராப்பர்ட்டில இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டாக்ஸபிள் இன்கம் வந்து அது. இப்போ இதுல இருந்தா டேக்ஸ் வந்து கால்குலேட் பண்றாங்க. மொத்தம் 3 விதமான டேக்ஸ் வந்து இருக்குது. ஜெனரல் டேக்ஸ், எஜுகேஷனல் டேக்ஸ், இது வந்து ஒன்லி முனிசிபாலிட்டி ஏரியாவுக்கு. அதே மாதிரி லைப்ரரி டேக்ஸ். இப்போ ஜெனரல் டேக்ஸ் எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு பாருங்க, 12% ஃப்ரம் டோட்டல் டாக்ஸபிள் இன்கம். இந்த 6698 ரூபாயில 12% எவ்வளவு அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட் தான் வந்து ஜெனரல் டேக்ஸ். அடுத்ததா எஜுகேஷனல் டேக்ஸ் ஒன்று, இது வந்து முனிசிபாலிட்டி ஏரியாவுக்கு வந்து அப்ளிகபிள். இதுல பாருங்க 2.5% ஃப்ரம் இந்த டோட்டல் டாக்ஸபிள் இன்கம். அப்ப எவ்வளவு வருது, இந்த 6698 ரூபாயில 2.5% 167 ரூபா வருது. அடுத்தபடியா லைப்ரரி டேக்ஸ், நூலக வரி. ஸோ இது வில்லேஜ் ஏரியா பிளஸ் முனிசிபாலிட்டி ஏரியா, பஞ்சாயத்து எல்லாத்துக்குமே வந்து இது போடுவாங்க. லைப்ரரி டேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 10%. இந்த டோட்டல் டாக்ஸபிள் இன்கம்ல 10%, சாரி இந்த ஜெனரல் டேக்ஸ்ல 10% போடுவாங்க. 804 ரூபாயில 10% எவ்வளவு அப்படின்னு பாருங்க, 80.4 பைசா வரும். நான் வந்து அந்த புள்ளி எல்லாம் எடுத்துட்டேன், அதனால 80 ரூபா காமிக்குது. அப்போ இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா ஒரு அமௌண்ட் வரும் பாத்தீங்களா, அதுதான் வந்து ஹாஃப் இயர் டேக்ஸ். 6 மாசத்துக்கான டேக்ஸ் அமௌண்ட் 1052 ரூபா. ஒரு வருஷத்துக்கான டேக்ஸ் அமௌண்ட் வந்து 2103 ரூபா. ஸோ இது கரெக்டா நீங்க கட்டினீங்க அப்படின்னா 5% வந்து லெஸ் பண்ணுவாங்க. இந்த 2003 ரூபாயில 5% லெஸ் பண்ணி தான் உங்ககிட்ட கலெக்ட் பண்ணுவாங்க. கரெக்டான தேதிக்குள்ள போய் கட்டிட்டீங்க அப்படின்னா. அதே வந்து அந்த தேதி தாண்டிடுச்சு அப்படின்னா ஒவ்வொரு மாசமும் 1% வந்து உங்களுக்கு ஃபைன் அமௌண்ட் போட்டே வருவாங்க. ஸோ இப்படிதான் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். இந்த லைப்ரரி டேக்ஸ் கால்குலேட் பண்றதுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த ரெசிப்ட்ல உங்களுக்கு இங்க சொத்து வரி கேட்பு எவ்வளவு இருக்குன்னா 40 ரூபா இருக்குது. ஸோ இந்த நூலக வரிங்கிறது 10% சொன்னோம் பாத்தீங்களா. ஸோ அந்த 40 ரூபாயில 10% அப்படிங்கிறது 4 ரூபா. ஸோ மொத்தமா வந்து 44 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிதான் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியான டேக்ஸ் அமௌண்ட் வந்து கால்குலேட் பண்றாங்க. இந்த தகவல் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதை வச்சுட்டு எனக்கு என்னங்க பிரயோஜனம் அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். பட் இந்த மாதிரி எல்லாம் கால்குலேட் பண்றாங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதனாலதான் இந்த வீடியோ வந்து கஷ்டப்பட்டு மேக் பண்ணியிருக்கோம். இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.